ஹாய் மக்களே, இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து உக்கடம் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தள்ளுவண்டி கடை தான். ரொம்ப நாளுக்கு அப்புறம் நான் கொடிக்காய் பார்க்குறதுனால சரி இந்த கொடிக்காய் வந்துட்டு எவ்வளோன்னு கேட்கலாம், இருந்துச்சுன்னா கம்மியாக இருந்தால் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஏன்னா நாங்கள் என்னதான் வந்து இருந்தாலுமே அதில் இன்னும் சீசன் இதாகலை. இப்போ என்ன ஆச்சு, நான் அம்மா கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணேன். என்ன அப்படின்னா வெறும் 100 கிராம் 1/4 கிலோ 80 ரூபா சொல்கிறாங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம். அவங்க வெறும் 100 கொடிக்காயை வந்துட்டு 100 கிராம் கொடிக்காயை வந்துட்டு 80 ரூபாய்க்கு வச்சு வித்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் நான் வந்துட்டு சின்ன வயசுல ரோட்டோரத்தில் அந்த மாதிரி காடுகளில் இதெல்லாம் இருந்து தான் வந்து இந்த கொடிக்காயை வந்து நான் பார்த்து எங்கள் அம்மா தான் பறித்து கொடுத்துருக்காங்க. எங்கள் ஊருக்கு போகும்போது எங்கள் பாட்டி இந்த மாதிரி இவங்கெல்லாம் எனக்கு இது பண்ணி கொடுத்துருக்காங்க, பறித்து கொடுத்து 80 ரூபான்னு சொல்லி விற்கும்போது, அதுவும் தள்ளுவண்டி கடையில் ரொம்ப சீப்பாக கிடைக்கிற ஒரு வேலையோரத்தில் இருக்கிற ஒரு மரத்துக்கு போனால் கூட நமக்கு வந்துட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக வந்துட்டு நமக்கு வந்து கிடைக்கும் இல்லையா. பட் ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க வந்து அவ்வளோ தூரம் வந்துட்டு கேட்டப்போ 100 ரூபா தாங்க, 100 கிராம் வந்து 80 ரூபாய்க்கு தான் தர முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ரொம்ப சேடாக இருந்தேன். அதை பார்த்துட்டு அம்மா வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் வந்து மரம் இருந்துச்சு, அந்த மரத்துலேருந்து பறித்து கொடுத்துருந்தாங்க. இருங்க காட்டுறேன். பார்த்தீங்களா எவ்வளோ கொடிக்காய் வந்து அம்மா பறித்து கொடுத்துருக்காங்கன்னு. அதுவும் நிறையா வந்து பழமாக இருந்தது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா நான் வந்து என்னடா இது எனக்கு கிடைக்கவே இல்லையே அப்படின்னு நினச்சி நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தேன். ஆனால் அம்மா கொண்டு வந்து இது கொடுத்தாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ இந்த கொடிக்காயில் வந்து என்ன விதமான சத்துக்கள்லாம் இருக்குது, இதுக்கெல்லாம் வந்து இது சாப்பிட்டா ரொம்ப நல்லது அப்படிங்கிறத வந்துட்டு நான் சொல்கிறேன். இப்போ இந்த கொடிக்காயில் வந்துட்டு என்ன சத்துக்கள் இருக்குன்னு பார்க்கலாம். பத்தாதிக்கு இது பார்க்க எனக்கு சாப்பிடணும்னு தோணுது. அதனால நான் ஒன்று எடுத்து வாயில் போட்டு சாப்பிட்டுட்டு அப்புறம் என்னன்னு சொல்கிறேன். அதுதான் நமக்கு சம்மர் சீசனில் மட்டும்தான் வந்துட்டு இது நிறையா வந்து நமக்கு கிடைக்கும். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது நம்ம உடம்புக்கு வேணுங்கிற விட்டமின் கே, விட்டமின் சி, விட்டமின் B1, B2, B3, அயான், அதுக்கப்புறம் வந்து ஃபைபர், அதுக்கப்புறம் வந்து நிறைய விதமான ஆன்டி ஆக்சிடென்ட், அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களுக்காக வந்து நிறைய சத்து இருக்குது. இன்னும் லிஸ்ட் பெருசாக போகும். பட் அவ்வளோ சத்துக்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த கொடிக்காயில் வந்து இருக்குது. இந்த கொடிக்காய் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. இதோட விதை, இதோட இலைகள், இதோடைய பட்டை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிட்டே போகலாம். அது ஃபுல்லாமே வந்து என்ன அப்படின்னா ரொம்பவே நல்ல ஒரு விஷயம். அண்ட் இந்த கொடிக்காயில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேன்சர் வந்து க்யூர் பண்ணக்கூடிய ப்ராப்பர்ட்டிஸ் நிறையா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கேன்சர் கட்டி இருக்குது அப்படின்னா அதோட வளர்ச்சியை தடுக்கிறதுக்காகவும் இந்த கொடிக்காய் சாப்பிட்றதுனால நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து என்ன பண்ணுறது இல்லை அப்படின்னா சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கு வாங்கி தர்றதில்ல. கண்ணை வந்து பறிக்கிற மாதிரியான ஆட்ஸை வந்து பார்த்து அந்த குழந்தைங்களுக்கும் வந்து என்ன ஆகுது அப்படின்னா இந்த இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு அந்த குழந்தைங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வர்றது கிடையாது. ஸோ பேரண்ட்ஸ் நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு கொடிக்காயெல்லாம் வந்துட்டு தயவு செஞ்சு உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க, சரிங்களா? இல்லை அப்படின்னா பக்கத்தில் மரம் இருந்துச்சுன்னா பறிச்சு கொடுங்க. ஏன் சொல்றேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு இந்த கொடிக்காய் இப்படி ஒரு விஷயம் இருந்துச்சுனாலே இது வினோதமா பார்த்துட்டு போறாங்க இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷன், 2K ஜென்ரேஷன்ஸ் எல்லாம். பட் நான் சின்ன பிள்ளையில இருக்கும்போது இது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 90s கிட்ஸ் ஒன் ஆஃப் த ஃபேவரட்டாக வந்து இருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிகாஸ் கொடிக்காய் எங்கே பார்த்தாலுமே கொடிக்காய் மரத்தில் ஏறுறது, இந்த இலந்த பழம், இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90s கிட்ஸோடைய ஃபேவரட்டான ஒரு லிஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக இருக்கும். ஸோ அப்பேற்பட்ட இந்த கொடிக்காயை வந்துட்டு நம்ம சாப்பிட்றதுனால நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம இதயத்துக்கு வேணுங்கிற ஆக்சிஜன் சப்ளை கம்மியாக வந்து இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இருக்கிறவங்க கூட இதை வந்து சாப்பிட்லாம். அப்படி சாப்பிட்றதுனால என்ன ஆகும் அப்படின்னா இதில் நிறைய வந்து ஆக்சிஜன் கொடுக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதனாலேயே நம்ம இதயத்துக்கு வந்துட்டு நிறைய ஆக்சிஜன்ஸ் வந்துட்டு இது வந்து நம்ம கொடுக்கும். அதனால நம்ம ஹார்ட் ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு க்யூர் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் இருக்கு, நான் இது சாப்பிடலாமா அப்படின்னா தாராளமாக சாப்பிடலாம். இது வந்து சாப்பிட்றதுனால டயபெட்டிஸ் வந்து ரொம்பவே வந்து கம்மியாகும். அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா அந்த லெவலை வந்து பேலன்ஸ் பண்ணதுக்கு இந்த கொடிக்காய் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சில சரும பிரச்சனைகள்லாம் இருக்குது. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கின்னை வந்து அதிகமாக வந்து ஒரு ப்ரெஷராக எடுத்துக்கிறது பசங்க கிடையாது, பொண்ணுங்க மட்டும்தான். ஸோ
பொண்ணுங்களுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தன்னோட ஸ்கின் வந்து ரொம்ப அழகாக பியூட்டிஃபுல்லாக வச்சுக்கணும், க்ளோயிங்காக வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நினைப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி சரும பிரச்சனைக்கு சருமம் வந்து நல்லா க்ளோயிங்காக இருக்கணும், ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கொடிக்காய் வந்து சாப்பிடுங்க. இதை வந்து நிறைய பேர் கண்டுக்கவே மாட்டேறாங்க. ரொம்ப சீப்பாக வந்து இப்போல்லாம் போயிடுச்சு இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ஸ்க்கு. பட் இதில் வந்து இவ்வளோ நிறைய ப்ராப்பர்ட்டிஸ், நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கு. இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு துவர்ப்புத்தன்மையும் இனிப்புத்தன்மையும் கலந்த மாதிரி இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த காய் வந்து இது வந்து ஆக்சுவலாக வந்து பழம், சரிங்களா? பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும், தெரியுதா? ஸோ இந்த மாதிரி நல்லா வந்து இது ஒவ்வொரு ஜாதியிலையும் இருக்கும். ஒரு சிலது பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கும், ஆனால் நல்லா பழுத்ததாக தான் இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நல்லா ரெட்டிஷாக இருக்கும். எனக்கு கிடைச்சது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ரெட்டிஷான ஒரு வகையை சேர்ந்தது தான். ஸோ இந்த மாதிரி நிறைய வகைகள் இதுலேயே இருக்கு. அண்ட் இதோட அருமை தெரிஞ்சவங்க யாருமே இந்த காயை வந்து விட மாட்டாங்க. யாராக இருந்தாலும் சரி, அந்த சீசனுக்கு போட்டி போட்டாவது வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இதை வந்து பறிச்சு சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சம்மருக்கு நீங்க இனி கொடிக்காய் வந்து சாப்பிடல அப்படின்னா தயவு செஞ்சு சீக்கிரமா வாங்கி சாப்பிடுங்க. ஏன்னா கூடிய சீக்கிரம் இந்த இன்னி கொஞ்ச நாள்ல வந்து பாத்தீங்கன்னா சம்மர் முடிஞ்சிடும். சம்மர் முடிஞ்சிருச்சு அப்படின்னாலே இதோடைய அந்த காய் கொடுக்கறது எல்லாமே வந்து ஸ்டாப் ஆயிரும். வெறுமனே அந்த சீடை எடுத்துட்டு நீங்க அதை வந்து அப்படியே வந்து சாப்பிடலாம். டெவலப்மெண்ட்டுங்கிற பேர்ல நிறைய வகையான மரங்களை அழிச்சிட்டு வரோம். அதுல இதுவும் ஒரு வகை தான். கொடிக்காய் மரம் தானப்பா, வெட்டி தூக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து வெட்டி தூக்கி போடுறதுனாலே இப்ப கொடிக்காயோட மரங்கள் வந்து ரொம்ப கம்மி. இந்த கொடிக்காய் நல்லா பழுத்த கொடிக்காயை எடுத்து அதோட விதையை நீங்க வெறுமனையா இருக்கிற இடத்துல போட்டீங்கன்னா ரொம்ப சீக்கிரமா அது வந்து முளைச்சு வந்துடும். ஈஸியா வளர்க்கணும், டக்குன்னு வந்து வளரணும் அப்படின்னா இந்த கொடிக்காய் மரத்தை வந்து சூஸ் பண்ணி வளர்க்கலாம். அண்ட் இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு முள்ளும் இருக்கும். அதனாலதான் நான் வந்துட்டு ஃபர்ஸ்டே சொல்றேன். நிறைய பேர் வந்துட்டு வளர்த்ததுக்கு அப்புறம் என்னங்க இவங்க முள்ளு இருக்குன்னே சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடக்கூடாது. ஸோ இந்த மரத்துல வந்து முள்ளு நிறைய இருக்கும். பட் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லதா இருக்கும். எப்படி வந்து முள்ளுக்கு நடுவுல ரோஸ் இருக்கும் அந்த மாதிரி தான், அந்த ரோஸ் மாதிரி தான் இந்த கொடிக்காய், சரிங்களா? ரொம்ப ப்ரீஷியஸான ஒண்ணு. ஸோ உங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா வாங்கி சாப்பிட்டு பாருங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். Until then, bye from Annie.